வணக்கம். நம்மில் பலருக்கும் ஏதாவது ஒரு ஆதர்சம் இருப்பாரு. நாம எல்லோருமே ஏதாவது ஒன்றினால் ஈர்க்கப்பட்டிருப்போம். ஒரு பிரபலம், நடிகர், விளையாட்டு வீரர், தலைவர், ஆன்மீகவாதி, ஒரு புத்தகம், இடம், ஒரு சினிமா, பாடல், கவிதை, மேற்கோள்கள் இப்படி ஏதாவது ஒன்று நம்ம எல்லோரையுமே ஈர்த்திருக்கும். எதுவும் பிடிக்காம யாரும் உயிர் வாழவே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று நம்மளை ஈர்க்கும்போது அதை நாம் விரும்புவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளிடம் இருக்கும் எனர்ஜி அதை நோக்கி செல்லுது. இப்போது ஏற்கனவே நான் விளக்கியிருக்கேன். நம்மள ஆழ்மனம் என்பது நம்முடைய உடலில் இருப்பது. நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான எல்லா அடிப்படையான விஷயங்களும் நம்முடைய உடலிலேயே பொதிந்து இருக்கு. ஒரு பயணத்துக்கு கட்டுசோறு கட்டி கொண்டு செல்வது போல நாம் பிறக்கும்போது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பிறக்கும்போதே நம்மளுக்கு தரப்பட்டு விடுது. அதன் அடிப்படையில் தான் இந்த உடல் அமைந்திருக்கு. நமக்குன்னு ஒரு அறிவுத்திறன் இருக்குது. ஆனால் அது எல்லாமே உள்ளுக்குள்ளே தேங்கி போயிருக்கும். ஒரு விதையோட நடுவில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மரத்தை போல. அந்த விதை தான் நம்முடைய உடல். இப்போ அந்த விதை முளைக்கணும் இல்லையா? விதை முளைச்சி அது வெளியில் வரணும். ஆனால் விதை முளைக்கணும்னா சரியான தருணம் வரணும். அது வரைக்கும் அது பாதுகாப்பாக இருக்கணும். தன்னைத்தானே தயார் செய்து கொண்டு இருக்கணும். இப்போ ஒரு விதையை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வைக்கலாம். மண்ணில் புதைச்சும் வைக்கலாம். இப்போ எந்த விதை முளைக்கும்? மண்ணில் புதைத்து வைத்ததான். ஏன்னா அந்த சூழல் சரியாக இருக்கணும். மண்ணில் புதைச்ச உடனே விலை முதைச்சிடாது. கொஞ்சம் நாள் ஆகும். சரியான தருணம் வரும் வரைக்கும் காத்து இருக்கணும். என்ன நடக்குது சரியான தருணம் வரும்போது? அது அந்த விதை தன்னுடைய ஓட்டை உடைத்து கொண்டு ஒரு செடியாக வெளிப்படும். இப்போ அதை போல தான் நாமும். நாம் பிறக்கும்போது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்முடைய உடலில் நமக்கு தரப்பட்டிருக்கு. அதெல்லாம் எனர்ஜியாக இருக்குது. அதெல்லாம் நம்ம உடலில் தேங்கி போயிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா அந்த நம்முடைய உடலில் இருந்து அந்த எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து நாம் என்னவாக ஆகணுமோ அதுவாக மாற்றணும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரசல் தான் இல்லையா? நாம் பிறர் அப்படின்னாலே ஒரு உரசல் வந்துடும். பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகும். பிடிக்கும்னா மகிழ்வோம், பிடிக்கலைன்னா விரும்ப மாட்டோம். இப்போது இந்த பிடிக்கும் பிடிக்காதுங்கிற தீர்மானம் செய்வது யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு விதையை முளைச்சிட்டோம், அது நட்டு வச்சுருக்கோம். அந்த இடம் பொருத்தமாக இருந்ததுன்னா அது முளைக்கும் இல்லையா? அது சரியாக இல்லைன்னா அது முளைக்காது. அவ்வளவுதான். 2 சான்ஸ் தான். முளைக்கும் இல்லை முளைக்காது. முளைப்பது என்பதே விதையை பொறுத்தவரையில் ஒரு வெற்றி தான். முளைக்கலைன்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். அதை பொறுத்தவரை வாழ்க்கையில் நாம் பிறப்பது என்பதே வெற்றி தான். நாம் பிறந்துட்டோம். இப்போ சரியாக வாழணும். அப்போது எப்படி வாழ்வது? அதுதான் சிக்கலாக இருக்குது. இப்போ விதை எப்படி வளருது? அது சூரியன் அதை ஈர்க்குது. சூரியன் நோக்கி அது சென்று கொண்டே இருக்கும். அப்போ முன்னரே சொன்னது போல் நம்ம பலரும் ஈர்த்திருப்பார்கள். வெவ்வேறு மனிதர்கள், புத்தகங்கள், சினிமா. ஒவ்வொரு வயதுக்கும் நம்முடைய அறிவு, அனுபவம், பக்குவம் போன்றவற்றிற்கு மேற்ப அந்த ஈர்ப்பு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம 5 வயசில் ஒரு நடிகர் ஆதர்சமாக இருப்பார். 50 வயசில் அதே நடிகர் ஆதர்சமாக இருக்க மாட்டார். இருந்தால் நம்ம வளரலைன்னு பொருள் இல்லையா? இப்போ அந்த விதைக்கும் அப்படி தானே. சூரியன் அதை நோக்கி ஈர்த்துக்கிட்டே இருக்குது, விதை வளருது. அதை போல் நம்ம யாரெல்லாம் ஈர்க்கிறாங்களோ அவங்கள நோக்கி நாம் வளரணும். அப்போது நம்ம ஈர்ப்பது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை நமக்கு சுட்டி காட்டுது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு சினிமாவை எல்லாருமே ரசிக்கிறது கிடையாது இல்லையா? ஒரு புத்தகத்தை எல்லோருக்குமே பிடிச்சிருப்பது கிடையாது. ஏன்? ஏன்னா நம்முடைய ஆழ்மன தேவைகள் வேறு வேறு. ஒரு புத்தகம் 500 பக்கம் இருக்குன்னா அதில் ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட 20 பக்கங்கள் பிடிச்சிருக்கும், இன்னொருக்கு வேறு 20 பக்கங்கள் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் அந்த புத்தகம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் துல்லியமாக 500 பக்கங்களும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது.
ஒரு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்முடைய உடலுக்கு என்ன தேவையோ அதற்கேற்றாற் போல தான் நம்முடைய உடல அதை ஈர்த்துக்கொள்ளும். அதைப்போல தான் ஒரு புத்தகமோ, நடிகரோ ஏதோ ஒண்ணு நம்மள ஈர்த்துது அப்படின்னா, அது நமக்கு என்ன தேவை? ஏதோ ஒண்ணு சுட்டிக்காட்டுது. அத தான் நாம கவனிக்கணும். இன்னொருக்கு அது பயனளிக்குதா இல்லையாங்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அப்போ அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இங்க ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, விதை வந்து சூரியன் ஈர்க்குது. சூரியன் நோக்கி வளருது. சூரியனை நோக்கி அது பறந்து செல்வது கிடையாது. ஓடி போகிறது கிடையாது. சரிதானே? அப்போ என்ன அர்த்தம்? அது மண்ணில் நிலை கொண்டிருக்கு. வேர் விட்டு நிக்குது. அது சூரியனால் ஈர்க்கப்படும்போது, அது வெளியே வளரும். அதே சமயம் உள்ளுக்குள்ள ஆழமாக வேர் விடும். அது வேர் விட்டு உள்ளுக்குள்ள வளர்ந்தா தான் அது வெளியே வளர முடியும். அப்போ ஒருவர் நம்ம ஈர்க்கிறார் அப்படின்னா, நம்மளுக்குள்ள கவனிக்கணும். அது சரி. அது ஏதோ சுட்டி காட்டுது. இல்லையா? அவரிடம் ஏதோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு தேவையானது ஏதோ இருக்கு. அப்போ அத நமக்குள்ள நாம கண்டுபிடிக்கணும். அது என்ன சுட்டி காட்டுதுன்னா, அந்த மனிதரிடம் நாம் எதை ஈர்க்குதோ, எதனால் நாம் ஈர்க்கப்படுகிறோமோ, அந்த திறன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது. நாம அத நமக்குள்ளிருந்து வளர்த்தெடுக்கணும்னு தான் காட்டுது. ஒரு விதை வந்து சூரியனா மாற முடியாது. சூரியன் என்பது வேறு ஒரு உயிரினம் பொருள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இல்லையா? எவ்வளோ முயன்றாலும் மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் சூரியனாக மாற முடியாது. அது சூரியனை தொட முடியாது. அதைப்போல தான் மற்ற மனிதர்கள், பல்வேறு மனிதர்கள் நம்மளை ஈர்த்து கொண்டே இருக்கலாம். வெவ்வேறு விதங்களில், வெவ்வேறு காரணத்துக்காக. நாம் அவங்களாக மாறவே முடியாது. நாம் யாரோ அதுதான் நாம. எவ்வளவு முயன்றாலும் நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய உடலை, நம்முடைய விருப்பு வெறுப்புகளை துறந்து நாம் இன்னொரு மனிதராக மாற முடியாது. யோசிச்சு பாருங்க. பலர் வந்து பார்த்திங்கன்னா, சிறு வயதில் இதெல்லாமே செஞ்சுருப்போம். ஏதாவது ஒரு நடிகர் மேலே ஈர்ப்பு கொண்டு, அந்த நடிகரை போலவே உடை அணிவது, ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, அவரை போல பேசுவது, இதெல்லாம் செஞ்சிட்ருப்போம். அப்போ உண்மையில் என்ன பண்ணுறோம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காது. நம்ம யாருன்னு தெரியாது. அப்போ அந்த நடிகரை போல நாம் மிமிக்ரி பண்ணும்போது, நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளும்போது, நமக்கு ஒரு அடையாளம் வருது. அவனா நல்லா ரஜினி மாதிரியே பேசுவான்ப்பா. ஸோ யாருன்னே தெரியாத நமக்கு அவன் ரஜினி மாதிரியே பேசுவான். ஒரு அடையாளம் வருது. அவன் நல்லா எஸ்பிபி மாதிரியே பாடுவான். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள அந்த மனிதர்களை நாம் பிடித்து கொள்கிறோம். ஆனால் அதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, எஸ்பிபி மாதிரி பாடுறான் அப்படின்னா, அவனிடம் அந்த பாடும் திறமை இருக்குது. அது எஸ்பிபி போலவே இருக்குது. ஆனால் அவன் எஸ்பிபி கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த பாடும் திறமையை வளர்த்து கொண்டு எஸ்பிபியை போல இன்னொரு பாடகராக அவர் மாறணும். ரஜினி மாதிரியே நல்லா நடிக்கிறான் அப்படின்னா, ரஜினி நல்லா நடிக்கிறாங்கிறது ஒரு கேள்வி இருக்கட்டும். ஒருத்தர் சொல்கிறாரு ரஜினி மாதிரியே நடிக்கிறான் அப்படின்னா, அவர்கிட்ட ஏதோ திறமை இருக்குது. அதை அவர் கவனித்து, அதை மேம்படுத்தி, அதை தனக்கேற்ற விதத்தில் மாற்றிக்கொள்ளணும். அதை தனக்குகந்த விதத்தில் மடைமாற்றம் செய்யணும். அதுதான் ஒரு மனிதர் செய்ய வேண்டியது. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொருவரை பார்த்து காப்பி அடிப்பது ரொம்ப எளிது. ஏன்னா ரஜினிங்கிறவர் ஒரு ஆளுமையாயிட்டார். அவர்கிட்ட என்ன அட்ராக்ட் பண்ணு நம்மளுக்கு தெரியும். அவருடைய நிறம், அவருடைய ஸ்டைலு, அவருடைய முடி, குரல், இப்படி பலவற்றை சொல்ல முடியும். இப்போது நம்மக்கிட்ட அந்த மாதிரி அது இருக்கா? நம்மளுக்கு தெரியல. இப்போ அவரோட முடி நல்லா இருக்கு, நம்மளும் அதே மாதிரி முடி வச்சுக்கலாம். அவர் பேசுகிறது நல்லா இருக்கு, சிரிக்கிறது நல்லா இருக்கு, ஒரு சிகரெட் தூக்கி போடுறது நல்லா இருக்குது, நம்மளும் அதே மாதிரி செய்யலாம். இப்படியெல்லாம் செஞ்சால் நம்மை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு மனிதர்கள் யோசிச்சு பாருங்க. அந்த ஈர்ப்புங்கிறது நம்மளுக்கு ஏதோ சுட்டி காட்டுது. அதுதான் நம்ம கவனிக்கணும். நம்மளை ஒருவர் ஈர்க்கிறாருங்கிறதுக்காக அந்த மனிதரிடம் நெருங்குவது, அவருக்கு பிரியமானவனாக அணுக்கமாகவராக இருக்க முயல்வது, அவருடைய நட்பு வட்டாரத்துக்குள் நுழைந்து கொள்வது, இதெல்லாம் தேவையற்றது. அதனால் ஏதாவது பயன் இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. என்னென்ன மீறிப்போ நடக்கும்னா, அவருங்க நம்மளை பயன்படுத்தி கொள்வார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? நடிகரை பிடிச்சிருக்குன்னா உடனே ரசிகர் மன்றத்தில் சேருவோம். ரசிகர் மன்றத்தில் சேர்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அதே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நம்ம வித்தியாசம்னு காமிக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது குரங்குத்தனம், கோமாளித்தனம் செய்வோம்.
கட் அவுட்டு வைப்போம். நீ 25 அடி வைக்கிறியா, நான் 50 அடி வைக்கிறேன் பாரு. நீ வெறும் கட் அவுட்டு தானே வைக்கிற, நான் அதுக்கு பெருசாக மாலை போடுவேன், பால் ஊற்றுவேன். கவனிச்சு பாருங்க, எல்லா இளைஞர்களும் முதிரா இளைஞர்கள் பெரும்பாலானோர் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு என்று நாம் ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளும் வரை, நாம் யார் என்று நம்மை கண்டடையும் வரை நாம் எல்லோருமே முதிரா இளைஞர்கள் தான். ஏன்னா நமக்குள்ளே முழுமையாக நாம் இன்னும் வெளிப்படலை. நமக்குள்ளே வெளிப்படாதெல்லாம் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படணும். அதே சமயம் ஒருத்தர் 20 வயசில் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். 50 வயசில் கட்டவுட்டுக்கு பால் ஊற்றிட்டு இருக்க முடியுமா? சிரிப்பாங்க. அப்போ அந்த 20 வயசில் கட்டவுட்டில் பால் ஊற்றிட்டு இருந்த பையன் எங்கே இருக்கான்? நம்மளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் சினிமா நடிகருக்கு பால் ஊற்றுறதுக்கு பொதுவாக ஒரு சாமி சிலைக்கு பால் ஊற்றிட்டு இருக்கலாம். ஒரு நடிகருக்கு மாலை போட்டுட்டு இருக்காம அரசியல்வாதிக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா 20 வயசில் நடிகர் பின்னாடி ஓடுவது யாரும் அதுவே கேவலம்தான். ஆனால் அது எடுத்துக்க மாட்டோம். ஓகே, விவரம் தெரியலன்னு நினச்சிக்குவோம். ஆனால் 50 வயசில் அரசியல்வாதி காலில் விடுறது யாரும் கேவலமாக நினைக்க மாட்டோம். நடிகர் சிலைக்கு பால் ஊற்றுனா அது சிரிப்போம். சாமி சிலைக்கு பால் ஊற்றுனா அது பக்தி. இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் 70 80 வயசானாலும் நம்ம பெரும்பாலானவர்கள் தாங்கள் யார், இந்த பிரபஞ்சத்தில் இந்த வாழ்க்கையில் தங்களுடைய இடம் என்ன, எப்படி வாழணும், என்ன செய்யணும் எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதை கவனிக்கலாம். நம்ம எல்லோராலும் பல விதங்களில் ஈர்க்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ இந்த காணொலியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒன்று உங்களை ஈர்க்குது இல்லையா? இப்போ இந்த காணொலியை உருவாக்குறேன்னா நான் உங்களிடமிருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறேன். இப்போ ஒரு விதமான எனர்ஜி பரிமாற்றம் நம்ம இருவருக்கு இடையே நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இப்போ தான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். நம்ம எல்லோருமே உள்ளுக்குள் உறைந்து போய் இறுகி போய் கிடக்கிறோம். நம்முடைய ஆழ் மனம் என்பது நம்ம உடலில் இறுக்கங்களாக இருக்குது. அந்த இறுக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கணும். அது தகர்க்கணும், உடைக்கிறது இல்லை, அந்த இறுக்கங்களை இழக வைக்கணும். அதுக்கு தான் அந்த ஒரு ஈர்ப்பு தேவைப்படுது இல்லையா? ஒரு பாட்டை கேட்டே மனசு உருகுது. ஒரு நடிகரை பார்த்தோன்னே மகிழ்ச்சியில் துள்ளுறோம். அதெல்லாம் இன்னும் சுட்டி காட்டுது. அது உண்மையில் நம்முடைய ஆன்மாவுக்குள் அந்த உணர்வு இருக்குங்கிறத சுட்டி காட்டுது. அப்போ என்ன பண்ணுன்னா, நம்மை நாம் இழந்து விடாமல் தொடர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, ஒரு விதை முளைக்குது அப்படின்னா அதுக்கு தேர்வு எதுவுமே கிடையாது. அந்த சூழல் சரியாயிருச்சுன்னா அது முளைச்சிரும். ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. நாம் பிறந்தாலும் நம்முடைய அகங்காரத்தை கொண்டு நாம் யார் எப்படி வெளிப்படணும்னா நாம் முடிவு செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் பிரச்சனைக்கு காரணம். மரம் வந்து யோசிப்பது கிடையாது. தன்னை மற்றவர்கள் எப்படி பார்க்கணும், மற்றவர்களுக்கு தன்னை பிடிச்சிருக்கணும்னா நினைப்பது கிடையாது. அது இயல்பாக வளருது. அது குட்டையாக வளருமா, உயரமாக வருமா, எப்போ பூக்கும் காய்க்கும் எதுவுமே தெரியாது. அது வளரணும், அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது. அதை தான் நாமளும் கவனிக்கணும். நம்ம எதெல்லாம் நோக்கி ஈர்க்குதோ அதையெல்லாம் கவனிக்கணும். அதில் நம்மளை ரொம்பவும் ஈர்ப்பதற்கு நம்முடைய கவனத்தை தரணும். அதே சமயம் நம்மை நாம் இழந்து விடக்கூடாது. அந்த ஈர்ப்பு வந்து சில சமயம் நம்மளுக்கு ஒரு தொல்லையாகவும் இருக்கும். ஏன்னா நம்மை நாம் இழந்து விடுவோமோன்னு பயம் இருக்கும். பொதுவாக ஆன்மீகத்தில் ஒரு தியான அனுபவம் நிகழும்போது ஒரு பெரிய பயம் உருவாகும். ஏன்னா அது ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் தரும் தருணம். அதே சமயம் அது நிகழ்ந்ததுன்னா அடுத்து என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் உருவாகும். ஏன்னா முழுமையான உணர்வை நாம் அடைஞ்சிட்டோன்னா அப்புறம் இயல்பு வாழ்க்கை வாழ்வது கஷ்டமாக போயிடும். அது திருப்தியே தராது. இது பல ஆன்மீக சாதகர்கள் உணர்ந்திருக்கக்கூடும். எரிச்சலாக இருக்கும் லௌகீக வாழ்க்கையே இல்லையா? இவ்வளோ நல்ல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு உயர்வானவற்றை பற்றி சிந்திக்கிச்சுக்கிட்டு இருக்காமல் சொத்து வாங்கிறது, லஞ்சம் கொடுக்கறது, பொய் சொல்கிறது, தேர்தல், யார் அதெல்லாம் விரும்புவாங்க? யாருக்கு தேவை? நாம் மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்தோன்னா யார் அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறாங்க? நம்ம மகிழ்ச்சியாக நிறைவாக இல்லாததுனால தான் அதிலெல்லாம் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் நான் கவனித்த வரைக்கும் அரசியல் சம்பந்தமான காணொலிகளை பார்க்குறாங்க, அதில் நேரம் செலவிடுகிறார்கள். நானும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இதை யோசித்து பார்க்குறேன், லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க.
என்ன கற்றுக்கொள்கிறார்கள், என்ன புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதனால நாம் ஒரு திருக்குறளை வாசித்தோம்னா அதை வாசித்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாக நம்மிடம் இருக்கும். அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு தான் ஏதாவது பொருள் இருக்கும். எந்த விதத்திலும் நம்மை மாற்றியமைக்காத எதற்கும் நம்முடைய வாழ்வில் இடமே தரக்கூடாது. நம்மை கண்டடைய உதவாத, நம்ம யாரென்று புரிந்து கொள்வதற்கு வழிகாட்டாத எந்த மனிதரும் நம்முடைய வாழ்வில் இடம்பெறக்கூடாது. கொஞ்சம் யோசிங்க. நம்ம நிறைய நேரத்தை வீணடிக்கிறோம், வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்னன்னே தெரியாமல் வெறுமனே ஆர்வமாக இருக்கே, சுவாரஸ்யமாக இருக்கேங்கிறதுக்காக தேவையில்லாதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளில் நீங்கள் எவ்வளவு நேரம் இணையத்தில் செலவிடுறீங்க, எவ்வளவு காணொளிகளை பார்க்குறீங்க, என்ன விதமான புரிதல் கிடைக்கிது, அதனால் உங்களுக்கு நிகழ்ந்த மாற்றம் என்ன, பயன் என்ன? கவனிங்க. உங்களை எது ஈர்க்குது? எதுவுமே ஈர்க்கலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது ரொம்ப மோசமான நிலை. ஏன்னா நம்ம யாருன்னு தெரியாது, நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வாழலை, அப்புறம் யார் மீதும் நம்மளுக்கு ஈடுபாடு கிடையாது, விருப்பம் கிடையாதுன்னா என்ன விதமான வாழ்க்கை அது? எதற்கு அந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும்? வாழ்க்கையை நாம் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும்னு தான் விரும்புது. அதனால தான் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் எல்லோருக்குமே பொதுவானது. தண்ணீர், காற்று, மண், விண், இதை எல்லாருக்குமே பொதுவானது. நம்ம புரிஞ்சிக்காம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இதை கவனிங்க. ஏன்னா எல்லோருமே இதை உணர்ந்திருப்போம். இதை நம்ம புரிந்து கொள்ளும் திறன் தான் நம்மளுக்கு இல்லை. நம்ம செய்ய வேண்டியது, யாரெல்லாம் நம்ம ஈர்க்கிறார்களோ, எதனாலெல்லாம் நம்ம ஈர்க்கப்படுகிறோமோ அதையெல்லாம் கவனித்து அதற்கு உகந்த அந்த குணநலனை, திறமையை நமக்குள் நாம் கண்டுபிடித்து வளர்க்கணும். அப்போது நம்ம ஒரு இறுகி போன நம்மளை கற்றுக்கொண்டு நம்மளை வளர்த்தெடுக்க முனையும் போது என்ன ஆகும்னா, பனி கட்டி போல் இருக்கிற நாம் தண்ணியை போல மென்மையாக மாறுவோம். அப்படியே மெல்ல ஒரு நீராவி போல் அப்படியே வடிவமற்று காற்றோட கரைவோம். உண்மையில் அதுதான் கடவுளுடன் இணைவது. ஒரே நேரத்தில் நம்ம காணாமல் போயிட மாட்டோம். ஸோ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நல்ல மனிதர்கள் கடைசி காலத்தில் புஷ்பக விமானம் ஏறி கடவுளின் திருவடிகளை சென்றடைந்தார். அது இப்படி தான் நிகழும். நம்மை நாம் அடையும் போது நம் கடவுளின் திருவடியை அடைந்திருப்போம். அது தரும் அமைதிக்கும் ஆறுதலுக்கும் ஈடு இணையே கிடையாது. அப்போ ஒரு கர்வம் இருக்காது. இப்போ நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு பார்த்தியா, நான் இது பண்ணிட்டேன் பார் அப்படிங்கும்போது ஒரு கர்வம் வருது இல்லையா, அது இருக்காது. அது ஒரு பெரிய நன்றி உணர்வோடு இருக்கும். உண்மையில் அப்போ கடவுளுங்கிற புரிதல் கூட தேவை கிடையாது. ஆனால் அது இருக்கும்போது நாம் பணிவானவராக இருப்போம். அதற்காக வேணும் கடவுளுங்கிறது. அதுதான் உண்மையான கடவுள். இப்போது அந்த நிலையை நாம் உணர்ந்தோம் அப்படின்னா நாம் தான் கடவுள். ஏன்னா நாம ஆயிட்டோம். நம்மை போல வேறு யாரும் நாம ஆக முடியாது. நமக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை வேறு யாரும் வாழ்ந்ததில்லை, நமக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை வேறு யாரும் வாழப்போவது கிடையாது. அப்போது நாம் நம்மை முழுமையாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது நாம் தான் கடவுள். கடவுளுக்கு ஈடு இணை கிடையாதுல்ல, நமக்கு ஈடு இணை உண்டா? ஆனால் அந்த நிலையை அடையும் வரை நாம் சாதாரண மனிதர்கள் தான். இப்போ எதனாலாவது நாம் ஈர்க்கப்படும் போது, ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் வரைக்கும் நாம் கடவுள் ஆகலைன்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒன்று நம்மகிட்ட முழுமையாகாமல் இருக்குது, அதனால தான் ஏதோ ஒன்று நம்மை நோக்கி ஈர்க்குது. அப்போ நாம் எதையாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எதையோ காட்டுது, சுட்டி காட்டுது நம்மிடம் ஏதோ முழுமை அடையாமல் இருக்குதுன்னு. அதனால தான் அதை செய்ய வேண்டியதாக இருக்குது, சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். எதெல்லாம் நம்மளை ஈர்க்குது, எதனால் ஈர்க்குதுன்னு கவனித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் சரி செய்து கொள்ளணும். இதை தனி மனிதர் ஒருவர்
தானாக தான் செய்ய முடியாது. கூட்டமாலாம் செய்ய முடியாது. ஏன்னா, நம்மள எது ஈர்க்குது, ஏன் ஈர்க்குது நாம தான் புரிஞ்சுக்கணும். அது இன்னொருவரிடம் பேசுவதன் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கலாம். ஆனா, அதே சமயம் அவங்க குழப்பத்தையும் உருவாக்கக்கூடும். நம்மளுக்கு ஒரு நடிகர பிடிச்சிருக்குன்ட்டு நம்ம நண்பர்ட்ட சொன்னா, "ஆமா மாப்பிள எனக்கும் ரொம்ப பிடிக்கும் வா, நாளைக்கே ஃபர்ஸ்ட் ஷோ போலாம். இல்ல போய் மெட்ராஸ் போய் அவர போய் பார்க்கலாம் வா. இல்ல அவர் இங்க கூட்டத்தில பேசுறாராமா." இப்படின்னு எங்கேயாவது சுத்த போய் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்தியா வந்து மக்கள் தொகை மிகுந்த நாடுகளில் முதலாவது. இல்லையா? ஒரு அரசியல் கூட்டத்தில் பேச ஒரு நடிகரை பார்ப்பதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் 7-8 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 7-8 மணி நேரம் அவங்க வாழ்க்கையில் உருப்படியாக செய்வதற்குன்னு அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு பொருள். இல்லையா? அப்போது என்ன விதமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போ அந்த நடிகரால் அவர்களுக்கு கிடைக்கும் பயன் என்ன? அந்த மனிதர்களால் அந்த நடிகருக்கு கிடைக்கும் பயன் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பேர் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்று உலகமே அப்படி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மனிதரும் நம்மளை ஏதாவது ஒரு இடத்தில் ஈர்க்க முயற்சிக்கிறாங்க. விளம்பரங்கள் பண்ணி, இல்லையா, வேஷங்கள் போட்டு நம்முடைய கவனத்தை கவர்ந்துக்கிட்டே இருக்க முயற்சி செய்கிறாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ தெரியாமல் மற்றவர்களுக்காக வீணடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை துக்கமாக இருக்குது, நாம் மகிழ்ச்சியாக இல்லைன்னா அதுக்கு காரணம் நாம தான். ஸோ இதெல்லாம் நாம் தான் புரிஞ்சிக்கணும். நம்மில் பலரும் அவ்வளவு அறியாமையில் இருக்க மாட்டோம். பல மணி நேரங்கள் யாரோ முகம் தெரியாத ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மனிதரை பார்ப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் வேறு விதங்களில் அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், தீபாவளி என்னைக்கு வரும், ட்ரம்ப்பு எப்போ இந்தியா வருவார், ஏதோ ஒன்று நம்மளுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, இல்லையா? எவ்வளோ பேர் யோசிச்சுட்டு பாருங்கள், ஐபிஎல் மேட்ச் எப்போ வரும், அதனால் என்ன நம்மளுக்கு? ஆனால் அது நம்மளுக்கு அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்க்கையை. ஐபிஎல் மேட்ச் வந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக டைம் பாஸ் ஆகும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் ஜாலியாக இருக்கும். அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எவனோ விளையாடுறான், காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கான், யாரோ நடிக்கிறாங்க, அதன் மூலம் நல்லா சம்பாதிச்சு அரசியலில் ஈடுபட்டு அவங்க நாளைக்கு முதலமைச்சரும் ஆயிடுவாங்க. நாம் என்ன ஆவோம்? அதை நாம் தான் யோசிக்கணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.